வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்னா, Zerodhaவோட அடுத்த கட்ட நகர்வ பற்றி பேச போறோம். ஆக்சிஸ் அண்ட் பந்தன் பேங்க் 2லயும் நடந்த ஒரு மாற்றத்த பற்றி பேச போறோம். டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு முக்கிய அப்டேட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். ஐடிசியோட ஃபாரின் ரெவென்யூவ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இருக்கக்கூடிய முக்கிய அப்டேட்ஸா இருக்க போகுது. இத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட பார்ப்போம். ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். அப்பவே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்து தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பெருசா எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்ல. இங்க பாருங்க, ஸோ இந்த ஆஸ்பத்திரியிலலாம் ஒண்ணு ஓடுமே, அந்த மாரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்லாம சைட்வே பண்ணியே இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. நிஃப்டி 50ன்னு சொல்லலாம். பட் நெகட்டிவ் க்ளோசிங் தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா விற்பனையாளரா இருக்காங்க நம்ம மார்க்கெட்ல. 1350 கோடிக்கு வித்திருக்காங்க. அதே நேரத்தில டிஐஎஸ் ஒரு 2800 கோடிக்கு நம்ம மார்க்கெட்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னும் விற்பனையாளரா இருக்காங்க. இப்ப யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருச்சு. குறிப்பா அங்க சிப் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போட்டு பொளந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இன்டெல் ஒரு 5% வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. ஸோ மற்ற பங்குகளும் பார்த்தீங்கன்னா, சரிவ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் இந்த பெரும் நிறுவனங்கள் Google, Amazon, Microsoft போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால நாஸ்டாக் ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம போவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது Zerodha கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஸோ Zerodha பார்த்தீங்கன்னா, இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் பிசினஸ்க்குள்ள என்டர் ஆக போறதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் இந்தியால டாப் பிளேயர்ன்னு பார்த்தா கோட்டாக் பேங்க்க சொல்லலாம், ஆக்சிஸ் பேங்க்க சொல்லலாம், அண்ட் HDFC இவங்களெல்லாம் வந்து சொல்லலாம். இது போக ஜெயம் ஃபினான்ஷியல் அப்படின்ட்டு இன்னும் நெறைய பேர் வந்து இருக்காங்க. அந்த வரிசையில இணையறதுக்கு இப்போ Zerodhaவும் பார்த்தீங்கன்னா, ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. மேபி அப்ரூவல் கிடைச்சதுன்னா, ஸோ Zerodha இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங் பிசினஸ்க்குள்ள வந்து இறங்குவாங்க. ஸோ ஐபிஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணி குடுப்பாங்க. அதுக்கு ஒரு கமிஷனும் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்ல நல்ல ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா, கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அத Zerodha பார்த்தீங்கன்னா, இப்போ குறிவைக்கிறாங்க. ஸோ ஓவராலா நல்ல வளர்ச்சிய காட்டக்கூடிய ஒரு இடத்துல Zerodha இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அசெட் மேனேஜ்மென்ட் பிசினஸ நல்ல சூப்பரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ புரோக்கரேஜ் பிசினஸும் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொரு புது பிசினஸ்குள்ளயும் இறங்குறாங்க. இது போக மற்ற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மென்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்த கட்டமைச்சு கொண்டு வரத நம்ம கண்ணால பார்க்க முடியுது. கூடிய விரைவில் அமெரிக்க மார்க்கெட் முதலீடையும் வந்து இறக்குவாங்க. கண்டிப்பா அதில புரோக்கரேஜ் இருக்கும். அதன் மூலியமாவும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ இப்போ அமெரிக்க மார்க்கெட் முதலீடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் ஆக்கப்பட்டுட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த செமிகண்டக்டர் பங்குகள எடுத்து வச்சு, ஸோ இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா வந்து அதுவும் பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் வந்து பண்ணும்போது கண்டிப்பா ஹைப் கிரியேட் ஆகும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மார்க்கெட்ல முதலீடு செய்றதுக்கான ஆர்வம் நம்ம மார்க்கெட்ல இன்னும் பெருசா வரும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அதன் மூலியமா ஒரு நல்ல வருமானம் இவங்களுக்கும் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் என்னன்னா, ஸோ 2 நிறுவனத்திலயுமே அவங்களுடைய சிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா, பதவி விலகுறாங்க. ஸோ அவங்க வேற ஆப்பர்ச்சுனிட்டிய நோக்கி போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா ஆக்சிஸ் பேங்கோட சிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா, HDFC பேங்கோட சிஎஃப்ஓவா வந்து பதவி ஏற்க போறதாவும் ஒரு பேச்சு வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த போஸ்டிங்க்கு அவர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இது ஆக்சிஸ் பேங்க் அண்ட் பந்தன் பேங்க்குக்கு வந்த செய்தியா இருக்கு. மேபி நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல போட்டு இது 2யும் அடிச்சாலும் அடிக்கலாம். இன்னைக்கும் விழுந்திருக்கு போல 1.5% இறங்கியிருக்கு ஆக்சிஸ் பேங்க். நேத்து நம்ம பேசினோம் கோட்டக் பேங்க்குக்கும் இதே தான். சிஇஓ பார்த்தீங்கன்னா வெளிய போறாரு. அதன் காரணமா இன்னைக்கு டேல போட்டு அடிச்சிருந்தாங்க. ஸோ இது ஆக்சிஸ்ல நடந்திருக்கு. நாளைக்கு மேபி பந்தன்லயும் நடந்தாலும் நடக்கலாம். அடுத்தது ஸோ டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்த அப்டேட். ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரீமியம் கார வந்து பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்றதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மால் கார் பக்கம் இருந்து கொஞ்சம் அவங்களுடைய ஃபோக்கஸ் எடுக்கிறதாவும் தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பிரீமியம் கார் இப்போ அவங்களுக்கு அது நல்லாவும் வந்து கை குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஈவிஸ் இந்த சஃபாரி அண்டு ஹேரியர் போன்ற கார்களையும் வந்து அவங்க பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஸோ இந்த அவின்யா அதுவும் பார்த்தீங்கன்னா, விரைவில் வரப்போகுது. அத காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் இப்போ பிரீமியம் பிசினஸ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா, ஸோ JLRே பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பிரீமியமா தான் இன்னும் ரொம்ப அதிக பிரீமியமா அத விக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட தான் இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் கம்மியா வித்தாலும் விலை மார்ஜின் வந்து எங்களுக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ராக்ல இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு வெற்றிய குடுக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அக்டோபர் மாசம் பார்த்தீங்கன்னா, ஜாக்வாரோட லான்ச் இருக்கு. எங்க நார்த் அமெரிக்கால வந்து லான்ச் இருக்கு. ஸோ அதோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு $1,50,000 கிட்ட அதோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ லான்ச் பண்ணட்டும். இன்னும் என்ன ஒரு
4 மாசம் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிற போது. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அமெரிக்க சந்தையில அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸோ திரும்ப டாடா மோட்டார்ஸ் கிட்ட தான் இது வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் பற்றியான அப்டேட்டு. ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பைன்டா இவாகாவோட சேர்த்து பார்க்கும்போது 1,000,000 கமர்ஷியல் வெஹிக்கிள வந்து நாங்க ஒரு வருடத்துக்கு விக்கணும் அப்படிங்கிறத தான் டார்கெட்டா வந்து செட் பண்ணியிருக்கிறதா சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1,000,000 கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸோ பெரிய ஒரு நம்பர் தான். அத அச்சீவ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கா? டெஃபினட்டா வந்து இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட்லயே நல்ல ஒரு விற்பனை நடந்துட்டுருக்கு. ஸோ மாசம் பார்க்கும்போது ஒரு 35,000 வண்டிக்கு மேல வந்து வித்துட்டு வந்துட்டுருக்கு. அது போக குளோபல் சேல்ஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் இருக்கு அண்டு ஸோ மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் நல்ல விற்பனை ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த இவாக்கோ மூலியமா யூரோப்பியன் கண்ட்ரீஸையும் வந்து பெருசா வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஓவராலா பார்க்கும்போது இது சாத்தியமான ஒரு டார்கெட் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்தது ஸோ இந்த இவாக்காவோட அக்யூசியேஷன் மூலியமா கிட்டத்தட்ட ஸோ இவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா, 35லேருந்து $40 பில்லியன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதா அடுத்த 5 வருடத்துக்கு டார்கெட் வச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இத வந்து அச்சீவ் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இது ஒரு லாங் டெர்ம் கோல். ஸோ இந்த கோல அச்சீவ் பண்றதுக்கான கேப்பபிலிட்டீஸ் இந்த டாடா மோட்டார்ஸ் குழுமத்துக்கு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா வந்து இருக்கு. ஸோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இடைப்பட்ட டைம்ல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஆய்வு பண்ணணும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் உட்காந்து டீட்டெயில்டா பார்க்கணும். ஸோ இவங்க சொல்ட்டாரு, "நீ பட்டைய கிளப்பிரும்" அப்படிங்கிற ஒரு பேச்சே கிடையாது. ஸோ நம்ம இதில உண்மைத்தன்மை எவ்வளோ இருக்கு, ஸோ எந்த அளவுக்கு களம் அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஸோ இந்த நிறுவனத்த பொறுத்தவரைக்கும் இதுதான் செய்தி. அடுத்தது ஐடிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்ஐ 26ல 11,200 கோடி டைரக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வெளிநாட்டு வருமானம், வெளிநாட்டு கரன்சி நம் நாட்டுக்குள் வந்தது 11,200 கோடி ஐடிசி கம்பெனி சம்பாரிச்சிருக்கு. ஸோ இது லாஸ்ட் 10 வருடத்தில மட்டும் கிட்டத்தட்ட $10 பில்லியன் கிட்ட இருக்கு. ஸோ என்ன எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அக்ரி தான் பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட்டா இருக்கு ஐடிசிய பொறுத்தவரைக்கும். 60% ஸோ இப்போ இந்த 11,200 கோடியில 60% வருமானம் பார்த்தீங்கன்னா, அக்ரி எக்ஸ்போர்ட் மூலியமா இருக்கு. மத்தபடி ஸோ அதர் அதர் ப்ராடக்ட் ஓட இன்கமும் பார்த்தீங்கன்னா, இதில ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். தொடர்ந்து பாருங்க ஐடிசிக்கு பாசிட்டிவ் நியூஸ குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் ஷேர் பிரைஸ் பார்க்கும்போது பெருசா மூவ்மெண்ட்டே இல்ல. அதே ரூ. 290 கிட்ட தான் வந்து நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இல்ல. தொடர்ந்து பாசிட்டிவ் செய்திகள் வந்துட்டுருக்கு. நம்மளே தொடர்ந்து ஒரு 3, 4 வீடியோஸ்ல இத பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு ஆர்டிக்கல் கூட நம்ம போட்டிருந்தோம் எஃப்எம்சிஜி பிசினஸ் பத்தி. ஸோ கன்டினியூஸா வருது. ஸோ இது வந்து நல்லதுக்கா என்னன்னு தெரியல. என்ன பண்ண காத்திருக்காங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஸோ ஸ்டெர்லிங் அண்ட் வில்சனோட ஜாயின்ட் வெஞ்சர் எகிப்தில இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட தான் இந்த ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கு. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அது ஒரு பெரிய ஒரு இபிசி கம்பெனி போல. அந்த கம்பெனி கூட ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா, 1000 மெகாவாட்க்கான இந்த சோலார் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு. அது போக ஸ்டோரேஜ் ஆர்டரும் வந்து கிடைச்சிருக்கு. இது பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸா பார்க்கப்படுது இந்த ஸ்டெர்லிங் வில்சன பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த செய்தி ஆல்ரெடி வந்துருச்சு. பட் இப்ப தான் என் கண்ணுக்கு படுது. ஸோ இன்னைக்கும் இந்த செய்திய பார்த்தீங்கன்னா, பாப் அப் பண்ணியிருக்காங்க. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நல்ல செய்தி தான். இந்த ஸ்டெர்லிங் வில்சன பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கான்ட்ராக்ட். ஏன்னா, சோலார் ப்ராஜெக்ட்டும் கிடைச்சிருக்கு, பேட்டரி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபாரின்ல கிடைச்சிருக்கு. $560 மில்லியன் ஒர்த்தான ஒரு ஆர்டர். ஸோ கம்ப்ளீட்டா இது ஒரு நல்ல செய்தி. பட் பார்ப்போம். இன்னும் பல செய்திகள் வரணும். இந்த மாரியான நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது டெக் மகேந்திரா கிட்ட இருந்து அப்டேட். ஸோ டெக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பெர்ப்ளெக்ஸிட்டி அந்த ஏஐய பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடா தான் வந்து பண்ண போறாங்க. சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடா அந்த பெர்ப்ளெக்ஸிட்டிய வந்து யூஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். நம் நாட்டு நிறுவனத்தையே வந்து இவங்க இப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாறா பார்க்கும்போது அவங்கலாம் வெளிநாட்டு நிறுவனம் ChatGPT, Anthropic கூடலாம் வந்து ஒரு கூட்டாண்மை போட்டு பல விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க முன்னணி நிறுவனங்கள். ஸோ இவங்க பெர்ப்ளெக்ஸிட்டிய யூஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு சைடு HCL, சர்வம் ஏஐல ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் கவனமா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். மாற்றங்கள் நடக்கும் கண்டிப்பா. அத நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத வச்சு நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாரி நம்மளுடைய ஒரு முடிவ எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ தொடர்ந்து அத நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.